இப்போ நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, செக்கப்புக்கு போகிறீங்களா? இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? குழந்தைய அபோர்ஷன் பண்ணணும் டாக்டர். என்னம்மா எல்லாரும் இப்போ சர்வ சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க? டாக்டர், மற்ற பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. நான் அவங்கள மாதிரி இல்லை. என் வாழ்க்கையில நிறைய கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. எனக்கு நடந்த கல்யாணம் முதல்ல இப்ப இந்த குழந்தை வரைக்கும் எல்லாமே என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னை ஏமாத்தி பித்தலாட்டம் பண்ணி எல்லா விஷயத்தையும் சாதிச்சுட்டாங்க. சரி, இதை உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல வேண்டியது தானே? நான் சொன்ன எல்லாத்துக்கும் காரணமே அவர்தான். அவர் சரியானவர் இல்ல டாக்டர். அவரு கூட நான் படுற கஷ்டங்கள் போதும். என் குழந்தையும் அதை அனுபவிக்க வேண்டாம் ப்ளீஸ். வர்றவங்க எல்லாம் மனசை உருக்குற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்ற காரணம் எல்லாம் எனக்கு சரியான காரணமா தோணல. இதனால அப்பாவி குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க. இதையும் மீறி உங்க கருவை கலைக்கணும்னா உங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வாங்க. டாக்டர், நான் தான் சொல்றேனே, அவர் சரியானவர் கிடையாது. அவரு ரொம்ப பொய் பேசுவாரு, ஏமாத்துவாரு. நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க. அவர் நல்லவர் கிடையாது. சரிம்மா, அவர் அயோக்கியனாவே இருக்கட்டும். உங்க வயித்துல வளர்ற கருவுக்கு அப்பா அவர் தானே. நாளைக்கு அவர் வந்து ஏன் கருவை கலைச்சிங்கன்னு கலாட்டா பண்ணி எங்க ஹாஸ்பிட்டல் மேல கேஸ் போட்டாருன்னா? இல்ல டாக்டர், நான் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஏமா, அவ்வளவு தூரம் பர்மிஷன் கொடுத்தவரு இங்க வந்து ஃபார்ம்ல கையெழுத்து போட வேண்டியதுதானே? டாக்டர் ப்ளீஸ், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் நிலைமையை நீங்க புரிஞ்சுக்கோங்கம்மா. முதல்ல ஹஸ்பண்ட் இல்லாமையோ இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது உங்க கூட வராமையோ இத பண்ணக்கூடாதுமா. டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இங்க பாருமா, இல்லீகலா குழந்தையை கலைக்கிறது இங்க கிடையாது. அதெல்லாம் பாவம்மா. புரிஞ்சுக்கோங்க. முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏமா இவ்வளவு கெஞ்சுறீங்க? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன டாக்டர்? இவ்வளவு அடம் பண்ணி நீங்க அழறத பார்த்தா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த குழந்தைக்கு அப்பா உங்க புருஷன் தானா இல்ல வேற யாராவதா? மாமா உள்ள வாங்க. மாமா, உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்க. என்னப்பா விசேஷம்? ஏதாவது பர்த்டேவா இல்ல வேற ஏதாவது விசேஷமா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியா? மாமா சொல்றேன் மாமா, உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குன்னு சொல்லுங்க. என்ன இருக்கு? எனக்கு அந்த முந்திரி லட்டு. ஓகே, முந்திரி லட்டா? ஓகே, எனக்கு பாதுஷா வேணும். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இந்த முந்திரி லட்டு இருக்குல்ல, அது 1 கிலோ கொடுத்துருங்க. பாதுஷா இருக்குல்ல, இருக்கு சார், அதுலயும் 1 கிலோ கொடுத்துருங்க. அப்புறம் அந்த கேக்ல ஒரு 10 பீஸ் கொடுத்துருங்க. சரி சார். சரி சார். மாமா, அக்கா கிட்ட நீங்க பேசினதை கேட்டதுலேருந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. என்ன இடையில தான் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டீங்க. எல்லாம் அந்த கவிதா தான் காரணம். அவள் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருப்பா. மற்றபடி நீங்கள் ஜென்யூன் மாமா. சரிப்பா, இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு புரியல. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அதுக்காக தான் ட்ரெஸ்ஸு ஸ்வீட் எல்லாம். போக போக உங்களுக்கே புரியும். ஐயோ. மாமா ஒரு நிமிஷம். ஹலோ சார். என்ன சார் சௌக்கியமா? சார். என்ன சார் ஆளே இந்த பக்கம் காணோம்? புது கம்பெனிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, ஏதோ பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கதா சொன்னாங்க. எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்படியா? வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம கடை ஸ்வீட் தான் சார் வாங்கணும். கண்டிப்பா உங்ககிட்ட தான் வாங்க போறேன். வேற எங்க போக போறேன்? உங்களை மாதிரி ஆளுங்க வந்தாதான் எங்க கடையெல்லாம் பிசினஸ் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. இல்லை நான் வந்துடுறேன், ஒரு சின்ன ஒர்க்கு தான், முடிச்சுட்டு உடனே வந்துடுவேன்.
வெயிட் பண்ணுங்க மாமா, ஏறுங்க. ஓகே ஓகே, நான் பேசுகிறேன். ஸ்வீட் கடையில் ஜவுளி பெட்டியை வைத்து திரும்பி செல்ல வேண்டும். இவனோட பெரிய இம்சையா போச்சு. 10 லட்ச ரூபா பணத்தை ஜவுளி பெட்டியில வச்சு ஸ்வீட் கடையில வச்சுட்டு போக சொல்றான். ஒருவேளை இவனோட கூட்டாளி இந்த கடைக்குள்ள இருப்பானா? இல்ல உள்ள வேலை செய்யற யாராவது இவனுக்கு உடந்தையா இருப்பாங்களா? கவிதாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். ஹலோ கவிதா, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். கவிதா, அந்த ஜவுளி பெட்டியில வச்ச 10 லட்ச ரூபா பணத்தை ஸ்வீட் கடையில வச்சுட்டு அப்படியே திரும்ப போக சொல்றான். நான் இப்ப அந்த கடை வாசல்ல தான் இருக்கேன். கவலைப்படாதீங்க, எங்க ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க அவன் சொல்றபடியே செய்யுங்க. ஜாக்கிரதை கவிதா, 10 லட்ச ரூபா பணம் கொட்டை விட்டுறாதீங்க. அவன் என்ன அங்க வா இங்க வான்னு சொல்லி அலக்கழிக்கிறானா, கண்டிப்பா அவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். நான் பாத்துக்கிறேன், என் ஆளுங்க கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரி கவிதா, நான் வச்சிடறேன். சரி. சார் என்ன வேணும்? ஒரு மாதுளை ஜூஸ். மாதுளை ஜூஸா? சரிங்க சார். சார் இந்தாங்க. தேங்க்யூ. இப்போ ஆஃபீஸ்க்கு போகலாம். பாவி, 10 லட்ச ரூபா பணத்தை அப்படியே விட்டுட்டு போக சொல்றானே.
சார் வேற எதனா வேணுமா? இல்ல அவ்வளவுதான். எவ்வளவு ஆச்சு? பில்லு 40 ரூபாய். ஆ. ஓகே சார், தேங்க்யூ. லட்சம் ரூபாய் பணம் அநியாயமா இப்படி டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டேன்னு. பணத்தை அவன் எடுத்துப்பானா இல்ல வேற யாராவது ஆட்டையை போட்டுருவாங்களா? முட்டாள்றா நீ, முட்டாள்றா. எவனே தெரியல, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டு அவனை. சொல்லுங்க மேடம். மாதவன் கடையில இருந்து கிளம்பிட்டார்ல? கிளம்பிட்டார் மேடம். நல்லா பாத்துக்கோங்க. மாதவன் வச்ச அந்த Dress பேக்க யார் எடுத்துட்டு போறாங்களோ அவங்கள விடாம ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். கோட்டை விட்டுற கூடாது, கவனமா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே மேடம். திவ்யா உன் மேல ரொம்ப கோவத்துல இருக்கா. ஏன்? ஆபீஸ் நடத்துற ஆபீஸ் எல்லாரும் வேலை செய்யாம சிரிங்க, அரட்டாடிங்க, கிசுகிசு பேசுங்க, சினிமாவுக்கு போயிட்டு வாங்க, காசு நான் தரேன்னு என்ன இதெல்லாம்? இது எதுவுமே அவளுக்கு பிடிக்கலையா? உன்னையும் உன் மூஞ்சையும் ஆபீஸையும் அவளுக்கு சுத்தமா பிடிக்கலையா? வேலை விட்டு நின்னுட்டு ஐயோ, எல்லாரையும் கொஞ்சம் கவனிங்க. என்ன இதெல்லாம் சந்தை கடையா? வேலை செய்யாம ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. சினிமா கதையெல்லாம் பேசுற இடமா இது? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி பண்ணா எப்படிங்க கிரியேட்டிவிட்டி வரும்?
சார் அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாதான் நல்லா வேலை நடக்கும்னு. இப்ப என்ன இப்படி திட்டுறீங்க? அது அன்னைக்கு. இன்னைக்கு நான் சொல்றதை நீங்க கேளுங்க. என்ன சார் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுனீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க? இங்க பாருங்க, மலை, பாறை, இரும்பு, கல்லு இந்த மாதிரி ஜடம் தான் என்னைக்குமே மாறாம அப்படியே இருக்கும். வாழ்க்கையில முக்கியமான காத்து, மலை, கிளைமேட், சூரியன், நிலா, தங்க விலை இதெல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அதனால நான் என்ன சொன்னேன்றதெல்லாம் மறந்துடுங்க. இன்னைக்கு என்ன சொல்றேனோ அதான் முக்கியம். மரியாதையா எல்லாரும் சைலண்டா வேலையை பாருங்க. என்ன புரியுதா? திவ்யா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ வா. திவ்யா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொன்ன, வந்திருக்க? வர வேண்டாம் தான் பார்த்தேன், வீட்டுல இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். வீட்டுல இருக்க முடியலையா? இல்ல என்ன பார்க்காம இருக்க முடியலையா? என்ன? இல்ல இல்ல, நீ வேற ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்கேன்னு கவிதா சொன்னா. எனக்கு 1000 பர்சனல் வேலைகள் இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? இப்ப என்ன வேணும் சொல்லுங்க. ஏன் திவ்யா கோச்சுக்கிற? என்ன பாரு, உனக்காக நான் என்னெல்லாம் பண்றேன். ஆபீஸ் ஸ்டாஃபுக்கெல்லாம் நான் நிறைய செலவு கொடுத்துருந்தேன், அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். நான் எல்லாத்தையும் நிறுத்தல. திவ்யா, உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை திவ்யா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் ஒரு வேலையா போனேன், அந்த வேலை முடியல. இப்போதைக்கு அதான் சொல்ல முடியும். நான் போய் வேலையை பார்க்கட்டுமா சார்? ஐயோ அண்ணன், இவன் வேற என்ன இப்போ? சொல்லுனே. கவிதா, திவ்யா இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டா. அதனால என்ன கவிதா நீ? அவ மாசமா இருக்கா, கருவ கரைச்சாலா இல்லையானே தெரியலையே. அபார்ஷன் பண்ணிக்கல. கவிதா, என்ன சொல்ற நீ? அவளுக்கு டாக்டர் அபார்ஷன் பண்ணணும்னா ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, யார் அந்த டாக்டர்? இப்போ என்ன பண்றது கவிதா? என்ன பண்றதுன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? கவிதா, நான் வேணா திவ்யா ஆபீஸ்ல இருந்து போகும்போது அவளை அப்படியே படியில இருந்து தள்ளி விட்டுட்டுமா? ஆட்டோமேட்டிக்கா அவசரம் ஆயிடும்ல. இதுக்கு அவன் புருஷன் தேவையில்லைல்ல. அட பாவி, உன் புத்தி போகுது பாரு. எல்லாம் ஓங்கிருந்து வந்த ஐடியா தான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் கைய காலை வச்சுக்கிட்டு சும்மா இரு. கவிதா, திவ்யாவுக்கு அபாசனம் பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த டாக்டர் யாரு? அவளோட அட்ரஸ் கொடு, அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நான் தான் உனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா இருன்னு சொல்றேன்ல. நான் பாத்துக்கிறேன். திவ்யா, திவ்யா நீ ஏன் குழந்தை கிடைக்கல? எதுக்கு நீ குழந்தை கிடைக்கல? திவ்யா, ஏன் உன் குழந்தை கிடைக்கல? திவ்யா! கவிதா, அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட் கடையில பணத்தை வச்சுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம், எங்க ஆளுங்க ஃபோன் பண்ணாங்க. ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து பெட்டியை வாங்குனவங்கள ஃபாலோ பண்ணி புடிச்சிட்டாங்களா? சபாஷ் கவிதா. கிண்டி ரோட்ல மடக்கி வச்சிருக்கோம், சீக்கிரமா நீங்களும் வாங்க, நானும் அங்க வந்துடுறேன். நான் வந்துட்டே இருக்கேன். ஓகே. மவன மாட்னியா செத்தடா இன்னைக்கு. என்ன கவிதா, எங்க இருக்காங்க அவங்க? எங்க? இதோ இங்க தான் இருக்காங்க. வாங்க.
ஆ